சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நிலமங்கை சரித்திர நாவல். அதனுடைய பகுதி இப்போ இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1, மரகத கடல் முகப்பு வீடு. நிலமகளை எங்கும் சுற்றி வளைத்து தழுவி கிடந்த நீலத்திரை கடலில் மரக்கலங்களுக்கு பயண வழிகள் பல இருந்தாலும் கிழக்கே நெல்லூரில் இருந்து மேற்கே கொல்லம் வரை பாரத தாயின் பாதங்களை அலசி நின்ற கடல்வழி மட்டும் மாபார் என்ற சிறப்பு பெயரால் உலக வணிகர் பலராலும் அழைக்கப்பட்டு வந்ததற்கு முக்கிய காரணம் காயல் பட்டணத்தின் கடலோரம்தான் என்பதை நிர்ணயித்து கொண்ட இளைய பாண்டியன் மெல்ல மெல்ல மணலை முத்தமிட்டு கொண்டிருந்த மரகத நீரை மயக்கமுறும் கண்களுடன் நோக்கி, இங்கு மட்டும் கடல் நீர் ஏன் இத்தனை பச்சையாக இருக்கிறது? முத்து கிடைக்கும் இக்கடலில் இந்த பகுதியில் மட்டும் ஒருவேளை பச்சை கற்கள் அதிகமாக அடித்தளத்தில் கிடக்குமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இந்த கடல் நீரின் பசுமை நிறத்தை பிற்பகல் கதிரவனின் கிரணங்கள் மிக பளபளக்க செய்ததற்கும் இதன் அடித்தளத்தில் புதைந்துள்ள மரகத கற்களே காரணமாய் இருக்க வேண்டும். வேறு எந்த இடத்தில் இத்தனை ஜாஜ்வல்யமாக கடல் நீரை இவனால் உருவாக்க முடிகிறது என்று கூறி ஏதோ பைத்தியம் பிடித்தவன் போல் கண்களை நீரில் நாட்டிக் கொண்டிருந்தாலும் வலது கையை மட்டும் மேலே உயர்த்தி பின்னால் வானத்தில் இருந்த ஆதவனை சுட்டி காட்டினான். காயல் கடலின் இந்த சிறப்பை முன்னிட்டுத்தான் உலக வணிகர் பலரும் இந்த துறைமுகத்தில் வந்து குவிக்கிறார்கள். இதுவே உலகத்திற்குள் விளைந்திருக்கும் இன்னொரு உலகம் என்று தலையை மகிழ்ச்சியுடன் ஆட்டிவிட்டு தன் நினைப்புக்கு ஆதரவு தேடும் பாவனையில் கண்களை கடலோரத்தில் இருந்து விடுவித்து கடலின் தொலைப்பகுதியை நோக்கினான். அவன் நினைப்புக்கு ஆதரவு தருவன போலும் சாட்சி கூறுவன போலும் பல நாட்டு மரக்கலங்களும் எட்ட கடலில் நின்று கொண்டிருந்ததன்றி சீனம், அரபு, பாரசீகம், யவனம் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் தங்கள் பலதரப்பட்ட கொடிகளை காற்றில் ஆடவிட்டும் தங்கள் அழகிய முகப்புகளை அவனை நோக்கி சிறிது குனிந்து குனிந்து எழுப்பியும் காயல் துறைமுகத்துக்கு இணையற்ற சோபையை கொடுத்து கொண்டிருந்தனவென்றால் அந்த மரக்கலங்களிலிருந்து பல வகை வணிகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தரையை நோக்கி ஊர்ந்து வந்த பெரும் படகுகள் அதன் வளப்பத்தை அதிகப்படுத்த வரும் அயல்நாட்டு தூதர்களைப் போல் காட்சி அளித்து காயலின் அழகை பல மடங்கு அதிகப்படுத்தி காட்டின. அந்த படகுகளை துளாவி வந்த கடலோடிகளின் துடுப்புகள் ஏக காலத்தில் எழுப்பிய சர் சர் என்ற ஓசை கடலின் அலை ஓசையை கூட அடக்க முடியும் என்றாலும் அதற்கு இடைஞ்சலாக இருந்தன. கடற்கரை மணலில் விற்பனைக்கு வந்திறங்கி மடக்கப்பட்டிருந்த அரபு புறவிகளின் கனைப்பொலிகளும் அவற்றை கட்டி நிற்க வைக்க சுற்றுமுற்றும் ஓடிக்கொண்டிருந்த அரேபிய வணிக அடிமைகளின் பெருங்கூச்சலும் ஹார்மோஸ், கிரீஸ், ஏடன் முதலிய இடங்களில் இருந்து வந்திருந்த மிக உயர்ந்த ஜாதி புறவிகளும் கதீப், லாசா, மெஹரின், குல்ஹாது முதலிய இடங்களில் இருந்து வந்து குழுமி கிடந்த ருஸ்தத்தின் ருக்ஸ் பரம்பரையில் பிறந்து வளர்ந்த அதிவேக புறவிகள் பலவும் காயலின் கடற்கரையில் அடங்கி நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கியதால் ஏற்பட்ட பிரமிக்கத்தக்க காட்சியை திரும்பி பார்த்த இளைய பாண்டியன் சற்றே புன்முறுவல் கொண்டான். அந்த புறவிகளில் 1-2 இவனை இடித்து கொண்டு ஓடியும் ஓரிரண்டு அவன் ஆசையுடன் நோக்கிய மரகத கடலின் நீரிலும் காலை வைத்து குழப்பியும் கூட அவன் முறுவல் சிறிதும் குறையாமல் விரிந்து முகத்தில் அதிக மகிழ்ச்சியையே காட்டியது. காயலின் மரகத அலைகளுக்கு அடுத்தபடியாக அவன் நேசித்தது அந்த புறவிகளைத்தான். அன்று கிட்டத்தட்ட 4 பெரும் மரக்கலங்கள் புறவிகளை கொண்டு வந்து இறக்கி இருந்ததால் துறைமுகம் முழுவதும் புறவிகளாலேயே நிரப்பப்பட்டிருந்ததன் விளைவாக மற்ற வணிகப் பொருட்களை சீன அடிமைகளும் அரேபியர்களின் நீக்ரோ அடிமைகளும் மூட்டைகளில் சுமந்து கொண்டு பட்டணத்தின் உள்புற அங்காடியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாலும் இளைய பாண்டியன் அந்த வணிக மூட்டைகளின் மீது சிறிதும் கண்களை செலுத்தாமல் புறவிகள் ஓடி ஓடி அமர்க்களம் செய்து திமிரி திமிலோகம் செய்து கொண்டிருந்த இடத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அந்த புறவிகளை விற்க வந்த வணிகரும் வாங்க வந்த அரண்மனை காவலரும் செய்த பேர கூச்சல் கூட இளைய பாண்டியன் செவிகளுக்கு மிக இன்பத்தையே விளைவித்தது. அந்த இன்ப நிலையின் விளைவாக
இளைய பாண்டியன் அந்த புறவிகளின் கூட்டத்தினூடே நுழைந்து சென்றான். சில புறவிகள் அவனை இடித்தன, சில கடிக்க முயன்றன, இன்னும் சில குளம்புகளை தூக்கி அவனை உதைக்க முற்பட்டன. ஆனால் இளவரசன் அவைகள் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டு புறவி கூட்டத்திற்குள் சென்றான். இடித்த புறவிகளை ஒரு கையால் அலட்சியமாக தள்ளினான். கடிக்க வந்த புறவிகளின் மூக்கு துவாரங்களை இன்னொரு கையால் இறுக்கி பிடித்து பற்களை மூடி அடக்கினான். உதைக்க வந்தவற்றிலிருந்து தப்பி அவற்றின் முதுகில் அறைந்தான். இத்தனை சேஷ்டைகளுடன் நகைக்கவும் செய்தான் இளவரசன். சில புறவிகளை கழுத்தில் தன் கைகளால் சுற்றி வளைத்து தழுவவும் செய்தான். இத்தனைக்கும் அவன் அதிகப்படியாக உடை ஏதும் அணியவில்லை. அராபியர்களைப் போல சராயை மட்டும் அணிந்திருந்ததால் அந்த வாலிபன் உடலின் மேற்பகுதி திறந்தே கிடந்தது. திறந்து கிடந்த மார்பு விசாலமாகவும் திண்ணிய தசைகளுடனும் இரும்பென காட்சியளித்தது. அதில் வளர்ந்திருந்த கருத்த ரோமங்களுக்கிடையே ஆடிய பெரும் மரகதக்கல் ஒன்றை தாங்கி இருந்த பொற்சங்கிலி ஒன்று அவன் கழுத்தை சுற்றி ஓடியிருந்தது. இரும்பென நீண்ட மெல்லிய கரங்களை அவன் ஆட்டி நடந்த முறை, தோள்களால் புறவிகளை முட்டி தள்ளிய அலட்சியம் எல்லாமே அவன் அஸ்வசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவன் என்பதை மட்டுமின்றி அவன் உடலின் உறுதிக்கும் வலுவுக்கும் சான்று கூறின. அவன் விசால வதனத்தில் தலையிலிருந்து தொங்கிய ஓரிரு சுருட்டை மயிர்கள் அந்த வதனத்திற்கு தனி அழகை கொடுத்தன. அவன் கண்களிலும் ஏதோ ஒரு தனிப்பட்ட வசியம் இருக்க வேண்டும். இல்லையேல் சில புறவிகள் அவன் கண்களை சந்தித்ததும் தலையை ஆட்டுவானேன்? அவன் முத்தமிட தங்கள் முகத்தைத்தான் உயர்த்துவானேன்? உயர தூக்கிய புறவிகளின் முகங்களை அவன் முத்தமிட்டான். அந்த புறவிகளும் பதிலுக்கு அவன் தோளிலும் முதுகிலும் தங்கள் கழுத்துக்களை வைத்து உராய்ந்தன. அப்பொழுது வைகாசி திங்களாதலால் கதிரவன் மறையும் நேரம் கூட அணுகாததாலும் அவன் உடம்பை போலவே புறவிகளின் உடல்களிலும் வியர்வை ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் அவற்றின் வியர்வையும் அவன் உடலில் பட்டதென்றாலும் அது கூட அவனுக்கு பேரின்பத்தையே அளித்தது. நந்தவனத்து புஷ்பங்களில் கூட இந்த சுகந்தம் ஏது என்று அந்த ஜாதி புறவிகளின் வியர்வையை கூட அவன் ரசித்தான். இப்படி புறவிகளை ரசித்துக் கொண்டே அவற்றின் ஊடே சென்ற இளைய பாண்டியனை அரபு நாட்டு காசாரிகள் பெருமையுடனும் பிரமிப்புடனும் பார்த்தனர். இப்படி ஒருவன் பாண்டி நாட்டில் இருக்க ஆண்டுதோறும் இங்கு ஏன் புறவிகள் பெருமளவில் மாண்டு போகின்றன என்று அவர்களில் சிலர் ஒருவருக்கொருவர் வினவிக் கொண்டார்களே ஒழிய விடை காணாமல் தவித்தனர். அவர்கள் தவிப்பை பற்றி லட்சியம் செய்யாமல் வந்த அரேபியன் ஒருவன் அந்த காசாரிகள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு இரு கைகளையும் உயர தூக்கி இருமுறை தட்டவே இளைய பாண்டியன் சட்டென்று அந்த திசையை நோக்கி திரும்பினான். திரும்பியவன் முகத்தில் எல்லையற்ற வியப்பு துளங்கியது. எப்போது வந்தாய் நீ என்று அரேபிய மொழியிலேயே புறவிகளின் நடுவில் இருந்து கூச்சலிட்ட இளைய பாண்டியன் குரலிலும் வியப்பு பெரிதாக ஒலித்தது. அந்த அரேபியன் கை தட்டியதும் காசாரிகள் துரிதமாக விலகி அவனுக்கு இடம் விட்டதன்றி அந்த அரேபியனை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கவும் செய்தனர். அவர்கள் வணக்கத்தை தலையசைப்பினாலேயே ஏற்ற அந்த அரபு வணிகன் இளைய பாண்டியன் வருகைக்காக புறவி கூட்டத்தின் எல்லையில் காத்து நின்றான். இளைய பாண்டியனும் ஏதோ காணாத விருந்தாளியை கண்டுவிட்டவன் போல வெகு துரிதமாக புறவிகளை விலக்கிக் கொண்டு அந்த அரபு வணிகன் இருக்கும் இடத்தை அடைந்து, எப்போது வந்தாய் ஜமாலுதீன் என்று வினவினான். வணிகன் பேசுவதற்கு இடம் கொடாமல் இளைய பாண்டியனை விட உயரமாய் 6 அடிக்கு குறையாமல் பெரும் உடல் முழுவதும் மூட காட்சியளித்த அந்த அரபு வணிகன் இளைய பாண்டியன் கைகளை இறுக பிடித்துக் கொண்டு, நேற்று வந்தேன் என்றான். பின் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை என்று வினவினான் இளைய பாண்டியன். வருவதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றான் ஜமாலுதீன் பயம் கலந்த கண்களுடன். என்ன கஷ்டம் என்று கேட்டான் இளைய பாண்டியன். ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்ல, அதனால் என்ன? அரண்மனைக்கு கொண்டு வந்தால் எல்லோரும் கேட்பார்களே. அந்த பரிசு யாருக்கு? யாருடன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோனோ அவருக்கு. எனக்கா? ஆம். என்ன விலை அது? அது விலையற்றது. இளைய பாண்டியன் ஜமாலுதீனை உற்று நோக்கினான். விலையற்றதானால் நான் எப்படி வாங்க முடியும் என்று வினவினான் சந்தேகத்துடன்.
பரிசுக்கு விலையுண்டா? கிடையாது. நட்புக்கு விலையுண்டா? கிடையாது. அப்படி இருக்க விலையை பற்றி என்ன பேச்சு? இன்று இரவு வந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை கூறிய அந்த அரபு வணிகன் திரும்பி போகத் துவங்கினான். திரும்பியவன் என்ன காரணத்தாலோ சரேல் என்று நின்று, நான் இருக்கும் இடம் தெரியுமல்லவா என்று வினவினான் இளைய பாண்டியனை. இளைய பாண்டியன் சற்று இறைந்தே நகைத்தான். ஜமாலுதீன், நீதான் ஆண்டுதோறும் வருகிறாயே, உனக்குத்தான் தங்க தனி மாளிகை கொடுத்திருக்கிறோமே என்றும் கூறினான் நகைப்பினூடே. அந்த இடத்தில் இன்று இரவு இருக்க மாட்டேன் நான் என்ற ஜமாலுதீன் அக்கம் பக்கம் பார்த்து பிறகு கூறினான், காயலின் 3வது வீதியின் வடப்பு முகப்பில் ஒரு வீடு இருக்கிறது என்று ரகசியமாக. ஆமாம், அது என்று ஆரம்பித்த இளைய பாண்டியனை, பெயர் சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தான் ஜமாலுதீன். பெயரை சொல்லவில்லை இளைய பாண்டியன். ஆனால் மறுத்து மட்டும் கேட்டான், நான் அங்கு எப்படி வர முடியும் என்று. ஏன், வந்தால் என்ன? ஜமாலுதீன் சற்று கோபத்துடன் வினவினான். அது பரத்தையின் வீடாயிற்றே என்றான் இளைய பாண்டியன். ஏதோ கேட்க முயன்று, ஆனால் கேட்காமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு வாயை மூடிக்கொண்டான் ஜமாலுதீன். சிறிது யோசனைக்கு பிறகு, பாதகமில்லை, வாருங்கள், வருவதில் பயனொன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான் வணிகனான ஜமாலுதீன். வணிகன் சொன்னதெல்லாம் விந்தையாய் இருக்கவே மிகுந்த யோசனையுடன் காயலின் கடற்கரையில் இருந்து கிளம்பி தொலைவில் இருந்த தனது அரண்மனைக்கு சென்ற இளைய பாண்டியன் அன்று பொழுது போவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இரவு நெருங்கியதும் நீராடி சிறிது உணவும் அருந்தி இருள் நன்றாக முற்றியதும் அதே அரேபிய சராயில் குறுவாள் ஒன்றை மட்டும் செருகிக் கொண்டு உடலை ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு அரண்மனை திட்டிவாசல் வழியாக கிளம்பி 3வது வீதியை அடைந்தான். 3வது வீதியின் அந்த முகப்பு வீட்டை நெருங்கியதும் பலத்த சந்தேகம் இளைய பாண்டியனை பிடித்துக் கொள்ளவே அவன் சிறிது நேரம் தாமதித்தான். வீட்டில் விளக்கு சிறிதுமில்லாமல் இருட்டாக கிடந்தது. அரவம் கூட ஏதுமின்றி பயங்கர அமைதியும் சூழ்ந்திருந்தது. எதற்கும் உள்ளே சென்று பார்க்க தீர்மானித்த இளைய பாண்டியன் கதவு திறந்தபடி இருந்ததால் தங்கு தடையின்றி உள்ளே நுழைந்தான். முதல் கட்டை மெல்ல நடந்து தாண்டி மிகுந்த எச்சரிக்கையுடன் 2வது கட்டுக்கு வந்த அவன் அங்கிருந்த விபரீத நிலை கண்டு மலைத்து சில வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்டான். அங்கிருந்த பெரிய மரத்தூண் ஒன்றில் ஜமாலுதீன் கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் வாயிலும் துணி அடைக்கப்பட்டிருந்தது. அவன் காலடியில் கிடந்த ஓர் அரேபிய அழகியின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருந்தது. அவளும் கை கால்கள் பிணைக்கப்பட்டு தரையில் உருட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய ஆடையும் நிலை குலைந்து கிடந்தன. அந்த கோலத்தை கண்டு கோபத்தின் வசப்பட்ட இளைய பாண்டியன் தனது இடையில் இருந்து குறுவாளை எடுத்து அந்த இருவரின் பிணைப்புகளையும் அறுத்தெறியும் எண்ணத்துடன் அவர்களை அணுகினான். அணுகாதே, அப்படியே நில் என்ற ஒரு குரல் இளைய பாண்டியன் கால்களை தேக்கியது. ஆனால் தலை திரும்பியது குரல் வந்த திசையை நோக்கி. குரலுக்குடையவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அவனையும் பிடித்து கட்டுங்கள் என்ற சத்தம் மட்டும் கூடத்தின் இருளடைந்த பகுதியில் இருந்து அதிகாரத்துடன் வெளிவந்தது. அத்தியாயம் 2. அதிர்ச்சி தந்த செய்தி. காயல் பட்டணத்தின் அரச வீதியை அடுத்த 3வது வீதி விலை மகளிர் வீதியாதலால் அங்கு எல்லா வீடுகளிலும் கேளிக்கையும் கூத்தும் நடப்பது இயற்கையாக இருந்தாலும் அன்று மட்டும் அத்தகைய அரவம் ஏதுமின்றி வீதி பூராவிலுமே மௌனம் மண்டி கிடந்ததை வீதியை அணுகியதுமே இளைய பாண்டியன் கவனித்தானானாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமலேயே முகப்பு வீட்டை அடைந்தான். அந்த முகப்பு வீட்டின் அந்த காரமும் அசப்தமும் அவனுக்கு பலத்த சந்தேகத்தை கிளறிவிட்டதன் விளைவாக அவன் மிகுந்த எச்சரிக்கையுடனேயே முதல் கட்டை தாண்டி 2வது கட்டுக்கு வந்தவன் அங்கிருந்த விபரீத நிலையை எதிர்பார்க்கவில்லை. அந்த 2வது கட்டிலும் பூர்ண இருட்டடித்து கிடந்தாலும் இளைய பாண்டியன் நிலை அத்தனை அபாயகரமானதாக ஆகி இருக்காது. ஆனால் 2ஆம் கட்டில் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு அருகில் ஒரு சிறு அகல் விளக்கு வைக்கப்பட்டிருந்ததால் அந்த அகல் விளக்கின் சிறு வெளிச்சம் ஜமாலுதீனையும் அவன் காலடியில் கட்டி உருட்டப்பட்டிருந்த அரேபிய அழகியையும் மட்டுமே காட்டிக் கொடுக்கும் வண்ணம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்துக்குள் தான் நுழைந்ததால்
ஜமாலுதீனை கட்டி போட்டவர்களுக்கு தன் மீது வாள் எறிந்து கொள்வது ஒரு பொருட்டல்ல என்பதை இளைய பாண்டியன் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ளே அந்த சமயத்தில் எழுந்துவிட்ட சினமும் இயற்கையாகவே அவன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்த வீரமும் இருளில் மறைந்திருந்த ஆபத்தை அலட்சியம் செய்ய அவனை தூண்டிய காரணத்தால் அவன் தன் குருவாளை எடுத்துக்கொண்டு ஜமாலுதீன் பிணைப்பையும் அரபு நாட்டு மகளின் பிணைப்பையும் அறுத்தெறிய அகல் விளக்கின் வட்ட வெளிச்சத்திற்குள் துணிவுடனேயே காலெடுத்து வைத்தான். அந்த சமயத்தில் அந்த இரண்டாவது கட்டின் இருளடைந்த பகுதியில் இருந்து எழுந்த "அணுகாதே, அப்படியே நில்" என்ற குரலும் "அவனையும் பிடித்து கட்டுங்கள்" என்ற உத்தரவும் ஒரு வினாடி இளைய பாண்டியன் கால்களை தேக்கி நிறுத்தின. அந்த குரல் அவனுக்கு வெகு பழகிய குரலாக தெரிந்தாலும் இருளில் இருந்து பேசியவன் சற்று குரலை மாற்றி பேசியதால் திட்டமாக அது யார் என்பதை அவனால் நிர்ணயிக்க முடியவில்லை. உத்தரவிட்டவன் யாராயிருந்தாலும் அவன் தனிப்பட வரவில்லை என்பதையும் தகுந்த உதவியுடனேயே வந்திருக்கிறான் என்பதையும் இளைய பாண்டியன் புரிந்து கொண்டதால் குருவாளை இடையில் மீண்டும் செருகிக் கொண்டான். அந்த சமயத்தில் சற்று எட்ட இருந்த தூண்களில் இருந்து 2 வீரர்கள் வாட்களை உருவி பிடித்துக் கொண்டு வரவே சரேல் என்று தரையில் இருந்த அரபு நாட்டு அழகியின் பக்கத்தில் விழுந்து வெகு வேகமாக உருண்ட இளைய பாண்டியன் அகல் விளக்கு இருந்த இடத்தை அடைந்து அதை ஊதி விடவே 2ஆம் கட்டு முழுவதுமே பூரண இருளில் சிக்கிக் கொண்டது. முன்பே ஜமாலுதீன் இருந்த தூணை குறிவைத்திருந்த இளைய பாண்டியன் சரேல் என்று துள்ளி எழுந்து ஜமாலுதீன் கயிறுகளை மடமடவென்று தன் குருவாளால் அறுத்துவிட்டு "அந்த பெண்ணை எடுத்துக்கொள், பின்பக்கமாக சென்றுவிடு" என்று அரபு வணிகனுக்கு கூறிவிட்டு எதிரே இருந்த தூண்களை நோக்கி சென்றான். இருளடைந்த அந்த 2ஆம் கட்டு அடுத்த வினாடி திமிலோகப்பட்டது. அங்கும் இங்கும் 4-5 வீரர்கள் விவரம் புரியாமல் ஓடியதால் ஏற்பட்ட காலடி ஓசைகள் தடதடவென சப்தித்தன. "மடையர்களா, சீக்கிரம் இன்னொரு விளக்கை ஏற்றுங்கள், பிடியுங்கள் அவனை" என்று முதலில் இளைய பாண்டியனை அச்சுறுத்தியவன் குரல் பயங்கரமாக அங்கிருந்த சுவர்களில் தாக்கி எதிரொலி செய்தது. ஓரிரு வீரர்களின் வாட்கள் தூண்களில் பட்டதால் கினிங் கினிங் என்ற உலோக ஒளிகள் இளைய பாண்டியனை கோட்டை விட்டது பற்றி பரிகசிப்பது போல காதுகளில் விழுந்தன. அதே சமயத்தில் வீரன் ஒருவனும் "ஐயோ" என்று அலறினான். "என்னங்கே" என்று முதலில் எச்சரித்தவன் சீறி விழுந்ததற்கு பதில் ஏதுமில்லை. ஆனால் யாரோ ஒருவன் தொப் என்று தரையில் விழும் சப்தம் மட்டும் கேட்டது. அடுத்த 2 வினாடிகளில் விளக்கொன்றும் ஏற்பட்ட போது பயங்கர நிலை அந்த கூடத்தில் நிலவிக் கொண்டிருந்தது. தூண் ஒன்று கருகில் இளைய பாண்டியன் காலடியில் அவன் குருவாளால் கழுத்தில் குத்தப்பட்டு உடனடியாக உயிர் நீத்த வீரன் ஒருவன் உடல் விழுந்து கிடந்தது. அந்த வீரனுடைய வாள் இளைய பாண்டியன் கரத்தில் இருந்தது. இளைய பாண்டியன் தன் உடலை சுற்றி இருந்த போர்வையை சுருட்டி கையில் பிடித்துக் கொண்டு மற்ற வீரர்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தான். அவன் காலடியில் விழுந்து கிடந்த வீரனின் கழுத்தில் இருந்து உதிரம் ஆறாக பெருகிக் கொண்டிருந்தது. புதிதாக ஏற்றப்பட்ட விளக்கின் வெளிச்சம் இருளை மட்டுமின்றி இளைய பாண்டியனை தாக்க வந்தவர்களின் ரகசியத்தையும் கிழித்து விடவே அந்த வீரர்களை தன்னை பிடித்து கட்டும்படி ஊக்கியவனை கண்டான். குலசேகர பாண்டிய மன்னனின் 2வது புதல்வனான வீரபாண்டியன். மூத்தவனான சுந்தர பாண்டியன் ஒருவன் இருந்தாலும் மன்னன் இதயத்தையும் மக்கள் இதயத்தையும் ஒருங்கே வீரபாண்டியன் பறித்து விட்டதால் பாண்டிய நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் வீரபாண்டியனையே இளைய பாண்டியன் என்ற அருமை பெயரால் அழைத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல காரணம். மூத்தவனான சுந்தர பாண்டியன் பட்ட மகிழ்ச்சியின் மகனாயிருந்தும் மகிழ்ச்சியின் மகன் அல்லாதவனும் ஆசை நாயகியின் மகனுமான வீரபாண்டியனையே மன்னன் தனது இளவரசனாக நியமித்திருந்தான். அதை ஆட்சேபித்தவர்களுக்கு இனி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவன் பெரு வீரனாய் இருக்க வேண்டும். அலாவுதீன் கில்ஜியின் பலம் வடக்கில் ஓங்கி வருகிறது. தென்னாட்டின் மீதும் அவன் கண் வைத்திருப்பதாக கேள்வி. பரம்பரையை பார்க்கும் சமயமல்ல இது, தகுந்தவனை தேடும் சமயம். இந்த சமயத்தில் பாண்டிய நாட்டை எதிரிகளிடமிருந்து காக்க வல்லவன் வீரனான வீரபாண்டியன் தான் என்று திட்டவட்டமாக மன்னன் பதில் கூறிவிடவே அதை பற்றிய ஆட்சேபனையும் விவகாரமும் உள்ளூர புகைந்து கொண்டிருந்ததை ஒழிய எரிமலையாக வெளியே வெடிக்கவில்லை. தவிர பிறப்பில் இருந்த ஊனத்தை, இன ஈனத்தை
தனது வீரத்தால் சரிபடுத்திக் கொண்டான் வீரபாண்டியன். குதிரையேற்றத்திலும் வாழ்போரிலும் அவனுக்கு இணை வேறு யாருமில்லை என்பதைப் போல் போர் பயிற்சி அரங்கில் பலமுறை நிரூபித்தான். வாழ்போரிட்ட சமயங்களில் எல்லாம் அண்ணனான சுந்தரபாண்டியனை வெற்றி கொண்டு சிரித்து வெளியேறியிருக்கிறான். அந்த சிரிப்பு பிற்காலத்தில் பெரும் வினையில் கொண்டு போய் விடும் என்பதை வீரபாண்டியன் அன்றும் உணரவில்லை. முகப்பு வீட்டின் 2வது கட்டின் கூடத்தில் இருந்த இன்றும் அவன் உணரவில்லை. ஆகவே எதிரே வாளுடன் நின்று கொண்டிருந்த வீரர்கள் தலைவனையே வியப்பு ததும்பிய விழிகளுடன் நோக்கினான் வீரபாண்டியன். தனது மூத்த சகோதரன் எதற்கு தயாராக இருந்தாலும் தன்னை கொலை செய்ய தயாராய் இருக்க மாட்டான் என்று நினைத்த இளைய பாண்டியன் சுந்தர பாண்டியனின் மெய்க்காவலனான குலபதி தன் முன்பாகவே வாளை உருவிக்கொண்டு நிற்பதை கண்டதும், குலபதி நீயா என்று வினவவும் செய்தான் வியப்பின் ஊடே. ஆம், நான் தான் என்ற குலபதி, இளைய பாண்டியா, வாளை கீழே எறிந்து சரணடைந்து விடு, நீ தப்ப வழி ஏதுமில்லை என்று மரியாதை குறைவாகவும் பேசினான். வீரபாண்டியன் அவனை ஒரு வினாடி உற்று நோக்கிவிட்டு, உனக்கு சித்தப்பிரமை ஏதுமில்லையே என்று வினவினான். இல்லை, திடமாக வந்தது குலபதியின் பதில். யாருடைய கட்டளையின்படி இங்கு என்னை சிறை செய்ய வந்தாய்? இளவரசரின் கட்டளையின்படி என்றான் குலபதி. இந்த பதில் மற்றொரு அதிர்ச்சியை கொடுத்தது வீரபாண்டியனுக்கு. நான் அல்லவா இளவரசன்? இருந்தீர்கள். என்ன இப்பொழுது? யாரும் இல்லை. இளவரசர் கட்டளைப்படி என்று சொன்னாயே. நேற்று வரை இளவரசராய் இருந்த சுந்தரபாண்டிய தேவரை சொன்னேன். இன்று அவர் பதவி உயர்ந்து விட்டதா? ஆம். எப்படி? இதற்கு குலபதி உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது தயங்கிவிட்டு சொன்னான், இன்று சுந்தரபாண்டியர் பாண்டிய நாட்டு மன்னராகிவிட்டார் என்று. பேரதிர்ச்சி தந்த இந்த செய்தியை கேட்ட இளவரசன் திக்பிரமை பிடித்து ஒரு வினாடி அப்படியே நின்றான். அப்படியானால் என் தந்தை குலசேகர பாண்டிய மாமன்னர் என்று இழுத்து விழுங்கினான் இளைய பாண்டியன். நேற்று இரவு அமரரானார் என்றான் குலபதி. அவர் எப்படி? உளறினான் இளைய பாண்டியன். சுந்தரபாண்டியன் குருவால் அவருக்கு அமர நிலையை கொடுத்து விட்டது என்றான் குலபதி அடக்கம் ததும்பிய குரலில். தந்தையை கொன்றுவிட்டானா என் தமையன் என்ற சொற்கள் நெருப்பு துண்டங்கள் என உதிர்ந்தன இளைய பாண்டியன் வாயில் இருந்து. ஆம், அதனால் தான் சொல்கிறேன், வாளை கீழே எறிந்துவிடு. அரசர் ஆணைப்படி உன்னை சிறை செய்து மதுரை கொண்டு செல்கிறேன் என்று கூறி மீதி வீரர்களை பார்த்து, பிடியுங்கள் அவனை என்றும் ஊக்குவித்தான். அடுத்த வினாடி வீரபாண்டியன் வலது கையில் இருந்த வாள் மட்டுமல்ல, இடது கையில் இருந்த போர்வையும் சுழன்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் விபரீத விளைவுகள் நிகழ்ந்தன. நிலமங்கை நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.